எல்லாருக்கும் வணக்கங்க. பார்ட் 2. இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் பற்றி நம்ம பேசுகிறோம். நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன், மறக்காமல் போய் நேற்று வீடியோ செக் பண்ணுங்கள். போகியை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இன்றைக்கி பொங்கல் பற்றி நம்ம பேசணும். மிக பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் பொங்கல் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, மறந்துடாதீங்க. பட்டினத்தார் மகான். இந்த ஒரு மகான் பற்றி தான் முதல்ல நம்ம எடுத்து பேசணும். அந்த மகான் அப்படின்னு சொல்லும்போதே நெஞ்சு வந்து இனிமையாகுது. அதாவது அந்த மாதிரி மகான்கள் வந்து மனுஷங்க நல்வழிக்கு போகணும், மனுஷங்க பின்னாடியே போகிறாங்கங்க. அவங்க இருக்கிறாங்க, ஒரு மகானுமே சரி. அப்படி இருக்கும்போது அந்த மகான்கள் என்னங்க கொடுத்துட்டு போனாங்க, என்ன சூக்ஷ்ம விஷயங்கள் கொடுத்துட்டு போனாங்க மக்களுக்கு அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு பட்டினத்தார், முத்து முகமுடியோ முச்சந்தி வீதியில் ஒரு முத்து மாறி இருக்கிற ஒரு ஆன்மா. இது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முத்தாக ஆன்மாவையும் இந்த முத்துக்கு அந்த ஆன்மா கிட்டேருந்து வரக்கூடிய விந்தையும், ஆன்மா கிட்ட ஒரு விந்து இருக்குது, அதான் சூக்ஷ்மம். அந்த விந்தையும் இந்த மனுஷன் செலவு செய்கிறான்யா. அது தொடக்கூட இல்லை, இவன் இனிப்பை தொடவே இல்லை. தேவையில்லாத மீசை மேல் ஒற்றி கொண்டிருக்கும் தேன் துளி அளவு சுக இன்பத்துக்கு இவன் போயிட்டுருக்கிறான். சிற்று இன்பம் யாது, அது எதுக்கியா உனக்கு? அது வச்சுக்கிறதுல தப்புன்னு எந்த சித்தரும் சொல்லலைங்க. அதுதான் வாழ்க்கை, நீ வாழ்கிறது தான் யா தப்புன்றாங்க. எல்லாத்தையும் வச்சுக்கோ, அதில் தப்பே இல்லை. ஒரு நாள் எல்லாமே போயிட்டு பியூர் பீயிங்காக ஆன பிறகு முக்தி அடைஞ்சிருவேன் அப்படின்றது. இதுதாங்க முக்கியம். எல்லாத்தையும் யூ கேன் என்ஜாய், பட் தெர் இஸ் எக்ஸ்டெண்ட் லிமிட் அப்படின்றத இந்த யூத்துக்கு நான் சொல்லி விரும்புகிறேன். அதை யோகம்குள்ளே வாங்க, அது உள்ளே சார்ந்து வரும்போது தான் எல்லாமே புரியுது. அப்போ ஏற்பட்ட பட்டினத்தார் கரும்பை வந்து எதுக்கு ஒரு அடையாள பொருளாக அவர் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம் கரும்பை வந்து அவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. கரும்புக்கும் அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் பாருங்கள். நம்ம நின்றா கரும்பு நம்மளை விட ஹைட்டாக இருக்குது, பட் அவர் நின்றா கரும்பு இலைகளோட அவரோடைய ஹைட்டு தலைக்கிட்ட தான் வருது. அப்போ அவர் சொன்ன கரும்பு என்ன, நம்ம பார்க்குற கரும்பு இல்லை. இதை நம்ம டீட்டெயில்டாக பேசணும். கரும்புன்ற ஒரு பொருளை கொண்டு வந்தது பட்டினத்தார். அந்த கரும்பாகப்பட்டதை 7-8 ஷாஃப்ட் இருக்கும், ஓகேங்களா. 8ஆவதுன்றது அது வந்து நுனை, அது வந்து நம்ம எடுத்துடலாம், அந்த முனையை வந்து எடுத்துடலாம், அது வந்து கவுண்ட்டுக்கு வராது. 7 ஷாஃப்ட் இருக்குது. இந்த 7 என்ன, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தை, ஆக்னே, சஹசிராரம். இந்த 7 சக்கரங்கள் தான் அந்த அந்த சுகர் கேன். ஏங்க வந்து உணவை பற்றி நம்மளுடைய தமிழ் பண்பாடுலையோ தெலுங்கு பண்பாடுலையோ வந்து இவ்வளோ உன்னிப்பாக வந்து வச்சுருக்கிறாங்க. மக்கர சங்கராந்தின்றோம், பொங்கல்ன்றோம். ஏங்க இவ்வளோ உன்னிப்பாக வைக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் பேசிக்காக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உணவு தாயா கடவுளுன்றத ரொம்ப அழகாக, எவ்வளோ அழகாக பட்டினத்தார் வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு எவ்வளோ நன்றிங்க சொல்கிறது சொல்லுங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வர்ணிப்பு அது. கண்டம் கரியதாம் கரும்பு, கண் மூன்றுடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அப்படின்னு. நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற பகுதியை எவ்வளோ அழகாக வர்ணித்து ஒரு உணவுப் பொருளாக்கி, அந்த உணவுப் பொருளை இன்றைக்கி மக்கள் இவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்களே, இத்தனை மக்களுக்கும் அது எதுக்குன்னு தெரியுதா? தெரியலைங்க. கரும்பு எதுக்குன்னு தெரியல நமக்கு. கரும்பில் இருக்கிற 7 ஷாஃப்ட் அதுதான் ஒரிஜினல் கரும்பு. பட் இன்றைக்கி இருக்கிறது எல்லாம் ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் ஹைப்ரிட். ரியல் கரும்பு பட்டினத்தார் சொன்னது இவ்வளவு தாங்க இருக்கும். நம்ம முதுகெலும்பு எவ்வளோ சைஸ் இருக்கும், இவ்வளோ தானே, அவ்வளோதாங்க கரும்பு. அதில் இனிக்கணும்டா அப்படின்றாரு. ஞானமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு இனித்து மேலே போகணும்டா, எவ்வளோ சுகமான ஒரு விஷயம்டா அது. அதான்டா பேர் சுகம் பேரறிவுன்றார். இப்பேற்பட்ட ஒரு ஞானி நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு. பட்டினத்தார் பற்றி வீடியோஸ் வந்து நான் நிறைய போடுவேன். இன்னுமே வர நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அவர்கிட்டேருந்தே செய்தி வர விஷயங்களும் நான் வந்து நிறைய பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி மகான் வந்து இந்த நம்ம ஒரு மண்ணில் பிறந்து இப்படி ஒரு விஷயத்த உருவாக்கி இன்றைக்கி பொங்கல்னு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். உணவு, அந்த வெண்பொங்கல். ஏங்க வெண்பொங்கல்? அந்த வெண்பொங்கல் ஆகப்பட்டதை சூடு பண்ணுறான். என்ன பண்ணுறோம்? சூடு பண்ணுறோம். அதில் எதில்? சூரியனுக்கு எதிர்க்க வச்சு சூடு பண்ணுறோம். ஏங்க இல்லைங்க, அது வந்து பழைய கல்ச்சர் இல்லைங்க. பழைய கல்ச்சரில் வந்து எல்லோரும் சூரியனில் தானே இது பண்ணுவாங்கன்னா, கிடையவே கிடையாது. அரிசின்ற ஒரு விஷயமே இப்போ வந்தது தான், ரொம்ப ரீசெண்டாக. பட் 1000-2000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அரிசின்றது எல்லாரும் பயன்படுத்தலை. எல்லாருமே சாப்பிட்ட உணவே வேறு. ஏன் 500 வருஷத்துக்கு முன்னாடியே வேறு, 200 வருஷத்துக்கு முன்னாடியே வேறு. அரிசின்றது இப்போ வந்தது தான்.
இந்த பொங்கலாகப்பட்டது ஏங்க அவ்வளோ உன்னிப்பாக வர்ணிக்கிறாங்கன்னா, வெண்கலம் பட்டினத்தார் அழகாக சொல்றாரு, இயேசுநாதர் அழகாக சொல்லியிருக்கிறார், வெண்கல பாம்பு. அது எப்படிங்க அந்த வெண்கல பாம்புன்னா, நீங்கள் வந்து நல்லா பாருங்க, பொங்கல்ல 2 கருமி இப்படி வச்சிருப்பாங்க. இதுதான் இருகலை பிங்கலை. இந்த இருகலை பிங்கலை நாடிகள் மூலியமா போற வெண்கல பாம்பு, அந்த ஆவி, இந்த ஆவி போய் தட்டணும். அதுதான் மூச்சு. அந்த ஆவி தான் மூச்சு. அந்த பொங்கலேருந்து வர ஆவி தான் மூச்சு. அது போய் தட்டணும். தட்ட இனிக்க ஆரம்பிக்கும். இது எவ்வளோ 12-18 வருஷம் பண்ணணும். தட்டணும். நாளைக்கு 1 ஹவர் தட்டினா வந்துருமா? இல்லைங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு இயேசுநாதர் சூப்பராக சொல்வார். அதே சமயம் இயேசுநாதர் சொல்றாரு, வெண்கலை பாம்பை எழுப்பு, தன்னுடைய முக்தி நிலையை தன்னே முடிவு செய்து தன்னுடைய முக்தி நிலைக்குள் பயணித்து வந்திருக்கும் மந்திரம் உனக்குள்ளேயே இருக்கு அப்படின்ற. அந்த மந்திரமே நமக்குள்ளதான் இருக்குது. அது என்னங்கன்னா மூச்சுன்றார். அந்த மூச்சாகப்பட்டதை நம்ம ரைஸ் பண்ணக்கூடிய ஷாஃப்ட் அண்ட் மெக்கானிசம் தான் இந்த ஒரு பொங்கல்ன்ற ஒரு வடிவம். அது கிராஸாக இருக்குது. அதில் அந்த ஆவி, அந்த வெண்கல பாம்பை நம்ம எழுப்பணும். அதை எழுப்பி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும், நம்மளுடைய லைஃப் டேக் ஆஃப் ஆகணும்னா அதுதான் ஒரே வழி. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து முக்தின்றது தப்பாதுன்றார். முக்தியாகப்பட்ட தப்பாதரா, இறைவன் வந்து கண்டிப்பாக உனக்கு தரிசனம் கிடைக்கும். அது கிடைச்ச பிறகு நீ வந்து இந்த சர்வீஸ் லைஃப்பில் நீ வந்து வாழ ஆரம்பிப்ப. சர்வீஸ் பண்ணி 10 பேர் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்று டேக் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் வரும்போது நீ போயிடுவேன் அப்படின்றத உன்னிப்பாக பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார். இந்த இனிப்புனா என்னங்க அப்படின்னா, சுகர் கேனில் இனிக்கும் பார்த்துருக்கீங்களா சாப்பிடும்போது? அந்த இனிப்பு தான். இதில் தான் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போது இந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த சக்கையை வந்து நம்ம விழுங்க மாட்டோம். சக்கை இருக்குது, இனிப்பு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சக்கையை விழுங்க முடியாது, இங்கே தொண்டையில் சிக்கிக்கும், குத்திக்கும். இதை பட்டினத்தார் ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு. உடலில் இருக்கிற அந்த உடலை மட்டுமே தவிர்த்து, உடலில் இருக்க கழிவை தவிர்த்து இன்பம், அந்த தேனை மட்டும் எடுத்துக்கும். அந்த தேன் துளி, அதுதான் அவன் முக்தின்றார். அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடு, நீங்கிறதெல்லாம் ட்ராப் பண்ணிடுன்றார். பட் சித்தர்களுக்கு இதுக்கு எப்படிங்க அப்படின்னா, சித்தர்களுக்கு இது கொஞ்சம் வேறுபடுது. சித்தர்கள் என்ன ஒலி ஆகிறாங்க. பட் இங்கே மேட்ரு என்னென்னா, மனிதன், இந்த காலத்து மனிதன் யோகிகள் தான் ஆக முடியும், சித்தர்கள் ஆக முடியாது. நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். காற்றாகப்பட்டதே வந்து நமக்கு பியூராக கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற சித்தர்கள் வந்து எதனால அதை நோக்கியே ட்ராவல் பண்ணி அவங்க ஒலி ஆனாங்கன்னா, அது அவங்களுடைய மூலிகைகள், அவங்க வாழ்ந்த காடு, அதில் இருந்த தண்ணி எல்லாமே பியூரு. அந்த பியூரில் இருந்தாலும் பியூரிட்டி அடைஞ்சிட்டாங்க. பட் இப்போது யோகிகள் தான் ஆக முடியும். யோகிகள் அவருடைய உடல் இப்படி தான் கரும்பு மாதிரி தான் இனிக்க முடியும். அதனால தான் இந்த காலத்துக்கான தர்மத்தை பட்டினத்தார் கரும்பாக உருவாக்கி கரும்பு கொடுத்துட்டு போனார். சரிங்க, அடுத்து என்னங்க, வடை பாயசம் இதெல்லாம் வேறங்க. அதுக்கெல்லாம் நான் வரல, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த சாப்பாடாக பட்ட விஷயத்தில் மட்டும் எதனால மக்கள் வந்து ரொம்ப அன்பாகவோ ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணி நல்ல ஆடம்பரமாக இருக்கணும்னா, சந்தோஷத்துக்கு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இது பண்ணிட்டா கடவுள் கொடுக்குறோமா, கடவுள் சாப்பிட்றாரா? கிடையவே கிடையாது. இது எல்லாமே மனிதன் தான் சாப்பிட்றோம். அதுக்கு தான் கோவிலில் இருக்கிற சிலையே நம்ம மனிதனுடைய சிலை தான் அங்கே இருக்குது. நம்மளால் அதை உணர முடியலையே. அது மாதிரி தான் பொங்கலும். பொங்கலாகப்பட்ட ஒரு விஷயமே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபெஸ்டிவல். அது வந்து பிரம்மாண்டம். அது உள்ள ஒரு நுட்பங்க, சீக்ரெட்ஸ் எடுத்தோம் நான் வெளியில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். உணவுலேருந்து டீட்டெயில்டு விஷயங்கள். இதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னா மாட்டு பொங்கல். அதுக்கான வீடியோவுமே வந்து நான் அடுத்த பாட்டில் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். அண்ட் இதுதான் பொங்கலுக்கான வீடியோ. ஸோ இந்த வெண்கல பாம்பை எழுப்பின ஒருத்தரால் மட்டும்தான் அந்த கரும்பு உடைய இனிப்பை சுவைக்க முடியும். அந்த சுரப்பி, விந்தாக சுரப்பி மேலே ஏறணும், சுழில் மாதிரி ஏறணும். வெளியே தெரிஞ்சுக்கிறது இல்லைப்பா. சுழில் நின்றாதான்ப்பா மோட்ச முக்தி. அந்த சுழிலாகப்பட்டதை பதஞ்சலி முனிவர், அகஸ்தியர் முனிவர் எல்லாருமே எதுக்கு இந்த ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சுழிலில் தான் அந்த இருக்குது கர்மா. இப்படி சுற்றுது, பூமியும் சுற்றுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சுழில் ரொம்ப லைட் ஸ்பீடில் சுற்றுது. இந்த சுழலுக்குள்ளே மூச்சு போய் இப்படி அடங்கி சுற்றும் போது டக்குன்னு இப்படி அடக்கி அந்த மூச்சை இழுத்துக்கிட்டு வாசி மூலியமாக ட்ராவல் ஆகும். ஸோ இதை நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. இதுக்கு மேலாம் சொன்னேன்னா வந்து வைப்ரேட்டட் ஆகிடுவேன் நான். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இங்கே இவ்வளோ சீக்ரெட் டீட்டெயில்ஸாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னங்க இது ஏதோ ஒரு வண்டி சுற்றுற மாதிரி, சக்கரம் சுற்றுற மாதிரி சுற்றுது அப்படின்றீங்க அப்படின்னா, விஷ்ணு சக்கரம் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? சிருஷ்டியை சக்கரத்தில் சுற்றுதுன்னு.
யூனிவர்ஸே நிஜமாலே சக்கரத்தில் தான் சுற்றுது. மல்டிபிள் யூனிவர்சஸ் இருக்கும், கேலக்சிஸ் இருக்கும், அது எல்லாமே ஒரு பெரிய சக்கரம்ன்றாங்க. அது மாதிரி பல பில்லியன் சக்கரங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மைண்டை எங்கேயோ கொண்டு போயிடும். அதனால் ஒருத்தரோட டே டு டே லைஃப்பை இறைவனை பிடிச்சிக்கோங்க. இறைவனை தேடி ஒருத்தவனும் போங்க. என்னப்பா அது, என்னப்பா அது, நம்ம இங்கே போகிறோம், இதெல்லாம் இறைவனா? ஏன் ஏதோ பழப்பை பார்த்துட்டு போவோம்னு எல்லாத்தையும் தின்னுட்டு கடைசி வயசான காலத்தில் செத்து போயிட்டு எதுக்குங்க இந்த வழி? இருக்கிற வரைக்கும் இறைவனை பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ஒருத்தருமே உணர வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். இந்த ஒரு பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த எதுக்கு வச்சாங்க ஞானிகள்? இல்லை பட்டினத்தார் எவ்வளோ அற்புதமாக மென்ஷன் பண்ணி அந்த ஒரு விஷயத்த வச்சுருக்கிறாரு. அதை தான் இன்றைக்கி ஃபெஸ்டிவல்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதை உணர்ந்து ஒரு மனுஷனும் இதை நோக்கி போங்க. அவ்வளோதான். தவிர அதை விட்டுட்டு வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க. அது இல்லை. நீங்கள் இதை நோக்கி போக போக ஆட்டோமேட்டிக்காக அந்த லைஃப் ஆகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களை நீங்கள் தேடலைன்னா, உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தலைன்னா, உங்களுடைய விந்தை எழுப்பலைன்னா, டெய்லி எழுப்புறது இல்லை, வாசி பண்ணுறவங்க தான் எழுப்ப முடியும். இதை நம்ம பண்ணாத இருந்தால் லைஃப்பில் அன்சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். நம்மளுடைய மூச்சு யமன் வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். யமன்னா அப்படியே கருப்பாக வந்து தூக்கின்னு போக மாட்டார். உள்ளே இருக்கிற ஒரு டைமென்ஷன், அது போயிட்டு அந்த டைமென்ஷனுக்குள்ளே சிக்கிக்கும். இதுதான் மூச்சு, இதுதான் வந்து அந்த ஆன்மா. ஸோ இந்த பொங்கல் நாடு எல்லாருமே சிறப்பாக அந்த கிரியா பண்ணுங்கள். ஒருத்தருமே கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து இன்வைட் பண்ண போகிறேன் கிரியா யோகாவுக்கு, பேட்ச் வைஸ் 4-5 பேரை. ஸோ எல்லாருமே கற்றுக்கிட்டு உங்களுக்கான முக்தி பயணத்தை இப்போவே ஆரம்பிங்க. டீப் டிவைன் டெக்னிக்ஸு அண்ட் சேனல் மெம்பர்ஷிப் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து உள்ளே வரலாம். ஸோ எல்லாருக்குமே அது வந்து ஓப்பன் தான். யார் வேணால் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி கிரியா கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே ஃபீஸ் கிடையாது. ஸோ யாருக்கு அந்த தகுதி இருக்கோ தாராளமாக கற்றுக்கலாங்க. ரொம்ப நன்றி. ஹரி ஓம்.